மாவட்டம் ஆசனூர் அருகே சாலையோர வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்று நடமாடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் வாகனங்களை விட்டு கீழே இறங்க வேண்டாம் என்று வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேசிய அளவிலான கொப்பரை ஏலம் நடைபெற்றது. கொப்பரை ஏலத்தில் அதிகபட்ச விலையாக கிலோவிற்கு 10 ரூபாய் விலை உயர்ந்து ரூபாய் 170 விற்பனையானது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாரதிய மஸ்தூர் சங்கத்தினர் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு ரூபாய் 1000 என்ற தொகையை ரூபாய் 5000 உயர்த்தி வழங்கிட வேண்டும், ஓய்வூதியத்தை பஞ்சப்படியுடன் இணைக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசாமி கோவில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடியேற்ற விழாவில் கோவில் நிர்வாக அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஏப்ரல் 2ஆம் தேதி ராஜ அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா மற்றும் 3ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அரசு பேருந்தில் பிரேக் பிடிக்காததால் பேரிகார்டில் மோதி சாமர்த்தியமாக பேருந்து நிறுத்திய ஓட்டுநருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இதற்கிடையில் பேருந்து பேரிகார்டை தரதரவென இழுத்துக் கொண்டு 500 மீட்டர் தூரம் சென்று நிற்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியிலிருந்து காரைக்குடி சென்று வந்த வண்டி இன்கம் டாக்ஸிலிருந்து வரும்போது அங்கிருந்து வரும்போது பிரேக் இல்லாமல் டிரைவருடைய திறமனால பேரிகார்டில் அடித்து கொண்டு போய் இன்கம் டாக்ஸ் புஷ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கொண்டு போய் திறமையில் நிப்பாட்டார். ஆளுக்கு எந்த சேதாரம் கிடையாது. தருமபுரி பேருந்து நிலையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு சார்பில் நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ், பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற தலைப்பு அடங்கியுள்ள ஸ்டிக்கரை பேருந்து, ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் ஒட்டியதோடு குழந்தை திருமணத்திற்கு எதிராக விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமத்தில் நகை கடையின் ஷட்டரை உடைத்து 55 சவரன் நகை மற்றும் 15 கிலோ வெள்ளி பொருட்கள் கொள்ளை போன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்களுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் கடற்கரை சாலையில் பொதுப்பணித்துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நீதி கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நிரந்தரம் அறிவிக்கப்படவில்லை என்றால் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் அரசு சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோடை நாட்கள் வரவுள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்திலிருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் அரசு சார்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே இரட்டை கொலை நடந்த வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீட்டில் கொள்ளையிட வந்த கும்பல் சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று தகவலின் பேரில் ஒன்று கூடிய கிராமத்தினர் 3 பேர் கொண்ட கும்பலில் சுவர் ஏறி குதித்த கொள்ளையினை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். சிக்கிய நபர் நெல்லையைச் சேர்ந்த ராஜா என்பது தெரியவந்துள்ள நிலையில் இரட்டை கொலை சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்ற யூகத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் தம்பிக்கு நல்லாம்பட்டினம் பகுதியில் உள்ள கடையில் புகையிலை பொருட்களை விற்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டதில் வெற்றிச்செல்வன் என்பவரை கைது செய்தனர். மேலும் அப்பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்த ராகவன் என்பவரின் வாகனத்தில் போலீசார் சோதனை நடத்தியதில் லாட்டரி சீட்டு விற்பனை செய்வதாக தெரியவந்த நிலையில் போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்து உள்ள பொன்பாடி சோதனை சாவடியில் ஆந்திராவில் இருந்து வந்த அரசு பேருந்து பயணிகளிடம் போலீசார் சோதனை நடத்திய நிலையில் 11 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த தேவதானப்பட்டியில் வீட்டின் உள்ளே குடிநீர் மின் மோட்டாரின் மின் ஒயரை மிதித்து மின்சாரம் தாக்கி 3 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர்
சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட மின் மோட்டாரை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பாக பகிர்மான கழக மேலாண்மை இயக்குனர் ஆல்பி ஜான் வர்கீஸ் மற்றும் உற்பத்தி இயக்குனர் செந்தில்குமார் ஆகியோர் அனல் மின் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆல்பி ஜான் வர்கீஸ் இந்த தீ விபத்து காரணமாக 1-2வது யூனிட் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நிலையில் அனல் மின் நிலையத்தில் பணியாற்றிய ஊழியர்களை பணிமாற்றம் செய்ய போவதில்லை, விரைவில் பணி தொடங்கும் என்று தெரிவித்தார். காஞ்சிபுரம் அடுத்த திம்பசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் தொடர்ச்சியாக 6:35 நேரத்திற்கு ஹாக்கி மட்டியை செங்குத்தாக நேர் நிறுத்தியதுடன் அதனை சமநிலைப்படுத்தி உலக சாதனை படைத்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை சார் பதிவாளர் அலுவலகம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த ஸ்விஃப்ட் காரின் கண்ணாடியை உடைத்து மர்ம நபர்கள் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மாமூட்டுக்கடை நெட்டியான் விலை ஐயா வைகுண்டர் திருப்பதியில் திரு ஏடு வாசிப்பு திருவிழாவை முன்னிட்டு ஐயா இந்திர வாகனத்தில் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரம் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து அதிர்ஷ்டவசமாக கார் ஓட்டுநர் உயிர் தப்பிய நிலையில் அருகில் இருந்தவர்கள் தண்ணீர் ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈரோட்டில் உள்ள பேருந்து நிலையத்தில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை உண்பதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் தொடர்பாக விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. மேலும் புகையிலை பொருட்கள் பயன்பாட்டை குறைப்பதனால் கேன்சர் போன்ற நோய்களை தடுக்கலாம் என்று வலியுறுத்திய நிலையில் இந்த விழிப்புணர்வு நாடகத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருவாதூரில் அமைந்துள்ள 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் திரௌபதி கூந்தல் விரித்து அள்ளி முடியும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பில் சேதமடைந்து காணப்படும் கிராம நிர்வாக அலுவலகத்தினை இடித்து அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தற்போது சேதமான கட்டிடத்தை பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதிதாக கிராம நிர்வாக அலுவலகம் கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் துறை சார்ந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று அப்பகுதி பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் வன்கொடுமைகள் மற்றும் ஆணவ படுகொலையை தடுக்க தவறியதாக தமிழக அரசை கண்டித்து காஞ்சிபுரத்தில் மக்கள் தேச கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட மக்கள் தேசம் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் சிலம்பு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தேசிய கட்சியினர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூலி உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி விசைத்தறியாளர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திருப்பூரில் நடைபெற்ற விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க அவசர பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 4 லட்சம் தொழிலாளர்கள் பாதிப்பார்கள் என தெக்கலூர் சங்க நிர்வாகி சிவகுமார் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை மசனக்குடி அருகே சிறியூர் மாரியம்மன் கோவிலில் பூக்குண்டம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வளங்கள் செழிக்கவும் மழை பொழியவும் சிறப்பு வழிபாடு செய்து பக்தி பரவசத்துடன் பூக்குண்டம் இறங்கி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலை புளியம்பட்டி பகுதியில் உள்ள தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் முன்பு பென்ஷனர் நல சங்கத்தின் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பென்ஷனர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
குறைந்தபட்ச பென்ஷனாக ரூபாய் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். பென்ஷனர்கள் அனைவருக்கும் இஎஸ்ஐ மருத்துவ வசதி வழங்க வேண்டும். மத்திய அரசின் குழு பரிந்துரையான 3,000 பென்ஷன் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.